ஹாய், வெல்கம் டு பின்லார்ஜ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் டாபிக் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ். ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அப்படின்னா என்ன, எப்படிப்பட்ட ஸ்டாக்ஸை ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்னு கண்டுபிடிக்கிறது, ப்ளூ சிப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஒரு இண்டிவிஜுவலாக நமக்கு என்ன லாபம், இந்த மாதிரி கொஷின்ஸை தாங்க கவர் பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அப்படின்னா என்ன? நம்பகமான மற்றும் நிலையான வருமானத்தை ஈட்டக்கூடிய தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கிற கம்பெனிஸோட ஸ்டாக்ஸை தான் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட கம்பெனிஸை ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல கம்பெனி எதுன்னு கண்டுபிடிச்சி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதிக வருமானத்தையும் மார்க்கெட் கேப் ஜாஸ்தி இருக்கிற மற்றும் நிதானமாக வளர்ந்து வர தன்மையையும் இவ்வளோ ஏன் ரெஸ்பெக்டிவ் இண்டஸ்ட்ரியையே லீட் பண்ணக்கூடிய கம்பெனிஸை தான் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ், ஐடிசி, இந்த மாதிரி பிக் செயின் கம்பெனிஸை தான் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் ஆல் பார்ட் ஆஃப் தி எக்ஸாம்பிள். இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தானே தவிர நாட் ஃபார் ரெக்கமெண்டேஷன். ப்ளூ சிப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஒரு இண்டிவிஜுவலாக நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால குறைஞ்ச ஆபத்து அண்ட் ஸ்டாண்டர்ட் க்ரோத்தும் இருக்கும். அது கூட டிவிடெண்ட்ஸும் கொடுப்பாங்க. ஸ்டாக்கும் க்ரோத் ஆகிட்டே வரதுனால நம்ம ஒரு அமௌண்ட்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட க்ரோத்தும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அவங்களோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸையும் நம்ம அடிக்கடி அவங்களோட பேலன்ஸ் ஷீட்லேயோ இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லேயோ போய் பார்க்குறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஸ்டாக்ஸை விற்கணும்னு நினச்சா கூட இதோட ஹை லிக்விடிட்டினால எங்களால் ஈஸியாக விற்கவும் முடியும். ஆனால் மார்க்கெட் அந்த டைமில் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஈவன் மார்க்கெட் கீழே இறங்கினா கூட இந்த மாதிரி கம்பெனிஸில் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் நீங்கள் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் சார்ட்ஸை போய் பார்த்தீங்கன்னா கூட பேக் டேட்டடில் அதை நீங்கள் அப்சர்வ் பண்ண முடியும். யாராவது இதுக்கப்புறம் உங்ககிட்ட ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும்னு நம்புகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் லைக்கும் பண்ணுங்கள். ஃபைனலி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.